ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நார்த் இந்தியனில் ஒரு ஸ்வீட்டுங்க. பாப்புலரான ஒரு ஸ்வீட்டு. இது கஜா ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து மடக்கு ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்து அந்த ஒரு டைப்பில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அங்கே வந்து ஃபேமஸாக இருக்கும். இது நார்த் இந்தியனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டுங்க. இதை ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக பண்ணிடலாம். இது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து நெய் வந்து நல்லா உருக்கின நெய்யாக இருக்கணும். இந்த மாதிரி மெல்டடு கீயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நெய் வந்து உருக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கைகளால் நல்லா எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பிடிச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து உடையணும், அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவளவாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நான் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறோம். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா பீஸாக போட்டுக்கோங்க. நம்ம பூரி மாவு தேய்ப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டைகளை இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 6 பீசஸ் வந்திருக்கு. இதை நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் நெய் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நெய் ஊற்றிட்டு இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நெய், அரிசி மாவு இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம இதுக்கு பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நெய் வந்து இது நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிங்க. இன்னுமே நெய் தேவைப்படும். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது 2 ஸ்பூன் கூட மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம அந்த இது வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும். அதனால கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நம்ம இந்த மாதிரி இது பண்ணும்போது நல்ல பேஸ்ட்டாக வரணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூன்லேயே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்தாலும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம மாவு தேய்க்க போகிறோம். ஒரு பீஸு இந்த மாவு எடுத்து நல்லா சப்பாத்திக்கு மாவு தேய்ப்போம்ல, அது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக மாவு தூவிட்டு கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. நல்லா ஓரளவுக்கு லேஸாக எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டோம். இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா பீசஸையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒட்டும், அதனால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அந்த மாவு பேஸ்ட்டு, அரிசி மாவும் நெய்யும் போட்டோம்ல, அந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மேலே ஒரு லேயரை வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், மறுபடியும் இதை வந்து வச்சுக்க போகிறோம். மறுபடியும் ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம வந்து இந்த அரிசி மாவு நெய் போட்டு இந்த பேஸ்ட் இருக்குங்களா, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, தேய்ச்சி விடுங்க. நமக்கு அப்போ தான் அந்த லேயர் வந்து நல்லா ஒட்டாமல் லேயராக கிடைக்கும். அதுக்காகத்தான் இது.
அதுவும் இல்லாமல் நெய் போட்டிருக்கனால அந்த கிறிஸ்பியாகவும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரிசி மாவு சேர்த்துருக்கனால அந்த மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். அதுக்கு தான் இதே மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் நம்ம பண்ண போகிறோம். நம்ம மொத்தம் வந்து 6 லேயர் வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 7, 8 கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மாவு அது வந்து சேஃபாக தான் இருக்கணும், ரவுண்டாக தான் இருக்கணும் இல்லை. நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி தாங்க தேய்ச்சிருக்கேன். ஆனால் பட் நல்லா தான் வந்திருக்குது. இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் எல்லா லேயரையும் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லேயர் இருக்குது போல், அதையும் போட்டுருவோம். மறுபடியும் நம்ம அந்த நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி தான் கட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இதை வந்து ஒரு ஓரத்துலேருந்து நீங்கள் அந்த ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டிக்கோங்க. இதை நல்லா உருட்டிட்டு இது வந்து நல்லா வெளியே வரக்கூடாது. அதனால் இந்த இது மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்குங்க. நல்லா இப்படி நல்லா உருட்டி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த லேயர் வந்து வெளியே வராது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். கத்தி போட்டு நல்லா அறுத்துக்குவோம். இந்த மாதிரி பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த லேயர் வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3, 6, 7, 8 பீசஸ் வந்திருக்குங்க. இதை நம்ம மறுபடியும் மேலாப்பில் தேய்ச்சி எடுக்க போகிறோம். ஒரு பீசஸ் எடுத்து இந்த மாதிரி இருக்கா, இதை இப்படி நட்டமாக வச்சுக்கோங்க. பூரிக்கட்டையால் லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக. அவ்வளோதான். இந்தளவுக்கு பண்ணிட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்து நம்ம ஜீரோவில் போட போகிறோம். அவ்வளோதாங்க. சர்க்கரை பாகில் போட போகிறோம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் நம்ம ஒரு 4 பீஸாவது போட்டுருவோம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதிகமாக பண்ண வேணாம், கறி போயிடும், உள்ளுக்கு வேகாமல் போயிடும். அதனால் தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆல்ரெடி நான் 1 கப்பு சர்க்கரைக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேங்க. ஏலக்காய் போட்டுட்டேன். அது நல்லா ஒரு கம்பி பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க சர்க்கரை பாகை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் வெந்துருச்சு. இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம். இது போடும்போது சர்க்கரை பாகு வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து இதில் வந்து ஜீராவில் வந்து இதை முக்கி எடுக்கையில் உங்களுக்கு வந்து எல்லா பக்கம் அந்த இனிப்பு வந்து நல்லா கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை பொரித்து எடுத்து வச்சுட்டு சர்க்கரை பாகு வந்து சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் சர்க்கரை பாகு வந்து நல்லா சூடாக இருக்குது. நான் சூடாக இருக்கும்போது தான் நான் போட்டிருக்கேன். இது 2 பக்கம் நல்லா முக்கி எடுத்துருங்க. 1 நிமிஷம் விட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணிடுங்க. போட்டு எடுத்துருங்க. ஜீரோவில் எடுத்தாச்சுங்க. மீதி இருக்க ஜீரோவை நம்ம இது மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு பேர் கஜா ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் மடக்கு ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா லேயராக கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. இனிப்பாக இருக்குது. நல்லா நெய் நிறைய ஊற்றிருக்காங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது மாதிரி ரெசிபி வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.